ஹலோ எவ்ரிவன். உலக மக்கள் அனைவரும் நல்ல பண்புடனும் நலமுடனும் வளமுடனும் வாழ எல்லாம் உள்ள இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறேன். நான் உங்கள் அப்துல் ரஷீத். இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா, திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர் தாலுக்கு எதுமலை அருகே இருக்குங்க. சரிங்களா? எதுமலையிலேருந்து பார்த்தோம்னா உங்களுக்கு தார் ரோடுங்க. உள்ளே போகிற பஞ்சாயத்து ரோடுங்க. பஞ்சாயத்து ரோடு தார் சாலையிலேருந்து சரியாக 1 கிலோமீட்டர் மண் பாதைங்க. இந்த 1 கிலோமீட்டர் மண் பாதையை தாண்டி வந்தோம்னா நம்மளோட பைக்கு நிற்குது இல்லைங்களா? அவங்களுக்கு ஏற்கனவே இது காட்டணும் என்னன்னு தெரியல. பாதை மறுபடியும் காமிச்சிடறேன் பாருங்கள். இதுதான் வந்து பாதைங்க. நம்ம பஞ்சாயத்து தார் சாலையிலேருந்து சரியாக 1 கிலோமீட்டர் உங்களுக்கு இந்த பாதையின் வழியாக நம்ம வரணும். ஓகேங்களா? அப்படியே வந்தோம்னாக்க இதுதான் நம்மளுடைய இடம்ங்க. அதாவது விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் இது தான். சரிங்களா? பாருங்கள், ஆப்போசிட்லையுமே இங்கே பாருங்கள் ஆடுலாம் வளர்க்குறாங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இந்த இடம் தாங்க நமக்கு. இதில் பார்த்தோம்னா உங்களுக்கு 1 ஏக்கர் 57 சென்ட்டு. இது பார்த்தோம்னா ஒரு ஷெட்டு இருக்குது, தங்கிக்கிறதுக்கான வீடு இருக்குது. இது பார்த்தோம்னா 27 லட்சம் ஒரே விலை தான் சொல்கிறாங்க, விலை குறைப்பு கிடையாதுங்க. இது பாருங்கள், இதுதான் வந்து நம்ம கல். இங்கே ஸ்டார்டிங் உங்களுக்கு இங்கேருந்து அப்படியே நேராக போயிட்டு அப்படியே அந்த பக்கம் போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போர் போட்டிருக்காங்க. இது வந்து போருங்க. அது மேலே கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணுங்கிறதுனால மேலே வச்சுருக்காங்க. அவங்க ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி, அவங்களுடைய டாக்டருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, அதனால தான் இதை விற்கிறாங்க. ஆள் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 200 ஆடு என்னமோ மேய்ச்சிருக்காங்க. அவங்களுக்கு சம்பளமும் 12,000 கொடுத்து அந்த மாதிரி பக்காவாக மெயின்டைன் பண்ணி இருந்திருக்காரு. ஒரு சூழ்நிலை அதான் மெடிக்கல் எமர்ஜென்சினால் இதை விற்கிறாங்க. செட்டு பாருங்கள் எவ்வளோ தரமாக எவ்வளோ சூப்பராக போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. சைட்லலாம் ஃபுல்லாக வலையெல்லாம் போட்டு நல்லா நீட்டாக பண்ணியிருந்திருக்காங்க. அவங்களுக்கு மோட்ரு போட்டிருக்காங்க. அதில் பார்த்தோம்னா உங்களுக்கு சர்வீஸ் வந்து வீட்டு சர்வீஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காருங்க. அதை நீங்கள் எப்படி சர்வீஸ் வாங்கணுமோ அது மாதிரி வாங்கிக்கணுங்க. இங்கே பாருங்கள், மோட்ரு போட்டிருக்காரு. தண்ணி எவ்வளோ அழகாக போயிட்டுருக்கு பாருங்கள். நம்ம அப்படியே இந்த வீட்டுக்குள்ளே போயிடுவோம். இதான் வீட்டு செட்டப்புங்க. அப்படியே வந்தோம்னா ஒரு ஃபேமிலி இருந்துக்கிட்டு ஃபர்தராக அங்கே வேலை செய்கிறவங்களுக்கும் நீங்கள் பின்னாடி அவங்களையும் ஸ்டே பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? இது ஒரு ஃபேமிலி அழகாக இருக்கலாம். இன்னும் பாருங்கள், இது ஒரு பெரிய ஹாலு. அப்படியே இதில் பார்த்தோம்னா டாய்லெட் பாத்ரூம் செட்டப்போடு உங்களுக்கு இருக்குது. சரிங்களா? மேலே வந்து ஹாஸ்பிட்டல் ஷீட் போட்டிருக்காங்க. நீங்கள் அது தேவைப்பட்டால் அதை அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு அழகாக நீங்கள் இது பண்ணிக்கலாம். லைட்டு கீழே போட்டிருக்காங்க. அந்த லைட்டுக்கு சுவிட்ச் அந்த பக்கம் இருக்குது. அதே மாதிரி இது நம்ம இருந்துக்கலாம். இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தோம்னா நம்ம எங்கள் ஒர்க்கருக்கு ஒரு வீடு ரூம் செட்டப் இருக்குது. அது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். லாக் பண்ணியிருக்கு. நம்ம பக்கத்தில் ஒரு ரூம் இருக்குதுன்னு சொன்னோம். அதாவது இந்த ஜன்னல் வழியாகவே அவங்களுக்கு வந்து பேசிக்கலாம். சரிங்களா? அதாவது அந்த பக்கம் ஜாயிண்டாக தான் அந்த ரூம் இருக்குது. ஓகேங்களா? நம்ம ஸ்டே பண்ணிவிட்டு வேலை பார்க்குறவங்களுக்கும் தனியாக ஒரு ரூம் இருக்குதுன்னு சொன்னோம். அந்த ரூமை அப்படியே காமிச்சிடலாம் வாங்க. இது அந்த ரூமுங்க. சரிங்களா? இப்போ யூஸ் பண்ணாதனால இந்த மாதிரி யூஸ் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. நம்ம தேவைப்பட்டால் நம்மளை இங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த ரூம் அழகாக கொடுத்துடலாம் நம்ம. சரிங்களா? இதில் வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். இதுவே பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு 11க்கு 12 அந்த மாதிரி சைஸில் இருக்கும் போல் இருக்குது. அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். சரிங்களா? பாருங்கள், சுவிட்சஸ் எல்லாமே, ஃபேனு எல்லாமே ரொம்ப பாருங்கள் ஒரு கட்டிலோட ரொம்ப அருமையாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், வலையும் இன்னும் எக்ஸஸாக வச்சுருக்காங்க. தண்ணி பாருங்கள் எப்படி தண்ணி எவ்வளோ அழகாக போகுதுன்னு சொல்லிட்டு. முன்னாடி நம்ம கேணி, போர் எல்லாமே பார்த்துட்டோம். இது வந்து நமக்கு கொஞ்சம் வாலோடியாக வரும். வாலோடியாக வரும்னா அந்த நம்ம வீடு ஏற்கனவே கவர் பண்ணோம் இல்லைங்களா? அந்த வீட்டிலேருந்து நேராக அப்படி வருங்க. இங்கே பாருங்கள், இதனுடைய அர்த்தம் உங்களுக்கு தெரியுதுங்களா? இந்த இடத்துல ஒரு கல் இருக்குங்க. இது வந்து வாரிங்க. சரிங்களா? ஆத்துவாரி. இதுக்கு அந்த பக்கம் தான் நமக்கு வரப்பு பாருங்கள், ஸ்ட்ராங்கான வரப்பு போட்டிருக்கு. இந்த பக்கம் வந்து எட்ஜு இதுங்க. அதுலேருந்து பாருங்கள் அப்படியே 10 மீட்டருக்கு ஒரு கல், 10 மீட்டருக்கு ஒரு கல்லுக்கு நம்மளோட லைன் ஃபுல்லுமே கல் போட்டு வச்சுருக்கு. சரிங்களா? அப்படியே இந்த பக்கம் பாருங்கள், பனை மரம்லாம் நிறைய போட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10 வேப்ப மரம் இருக்குங்க. சரிங்களா? இந்த ஸ்ட்ராங்காக இது போட்டிருக்கீங்களா கரை, இந்த கரையிலேருந்து தான் நமக்கு வருங்க. சரிங்களா? அந்த மரத்துக்கு பின்னாடி வரும். அப்படியே இங்கே பாருங்கள், கை காட்டுறேன் பாருங்கள், அதிலேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக அவங்க போயிருங்க. வீடு தெரியுதுங்களா? வீடியோ எடுத்த வீடு இதுதான். சரிங்களா? இது எட்ஜி. இந்த கரையிலேருந்து அந்த பனைமரம் தாண்டி அப்படியே 10 மீட்டருக்கு ஒரு கல் போட்டிருக்காங்க. நேராக உங்களுக்கு அந்த மண் ரோட்டில் போய் ஜாயிண்ட் ஆயிரும் 2 பக்கமே. ஓகேங்களா?
உங்களுக்கு கொட்டை முத்து சோளம் இந்த மாதிரி எல்லாம் போடுவாங்க, பருத்தி போடுவாங்களாம். சரிங்களா, நான் ஏற்கனவே காமிச்சிட்டேன், இருந்தாலும் உங்களுக்கு திரும்ப காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், 10 அடிக்கு ஒரு கல் போட்டிருக்கிறதா சொன்னீங்களா, இங்கே பாருங்கள் கல் இருக்குது. அந்த கடைசி கல் அங்கே இருக்கும். இதுலேருந்து அப்படியே ஒரே ஸ்ட்ரைட்டாக போகும் உங்களுக்கு. சரிங்களா, வீடு தெரியுங்களா, நம்ம வீடியோ எடுத்த வீடு அந்த வீடு தான். இந்த பக்கம் வந்து அதுக்குள்ளே இருக்குங்க அந்த எண்டு. கடைசி கல் வந்து இதுக்குள்ளே இருக்குது, இதுக்குள்ளே இருக்குது. இதுதான் நம்மளோட எட்ஜுங்க. சரிங்களா, இந்த கல் தான் இந்த பக்கம் வந்து கடைசி பாயிண்ட்டு. இதிலேருந்து 10 அடிக்கு ஒரு கல் நேராக நம்ம வீட்டு வரைக்குமே போட்டிருக்காரு. சரிங்களா, வீடு தெரியுது இல்லைங்களா, இந்த வீட்டு வரைக்கும். இது மண் வந்துட்டு செம்மண் கலந்த சரளை மண் என்பதாக சொல்கிறாருங்க. சரிங்களா, இது பக்கத்து காட்டில் பார்த்தோம்னா கொட்டை போட்டிருக்காங்க. இதுதான் நம்மளுடைய இடங்க. சுற்றி எப்படி அட்மாஸ்பியர் எப்படி இருக்குங்கிறதையும் பார்த்துக்கோங்க. அங்கெல்லாம் பாருங்கள், பனை மரம் நிறைய போட்டிருக்காங்க. இவரும் கிட்டத்தட்ட ஒரு நிறைய பனை விதை வந்து உள்ளே போட்டிருக்கிறதா சொல்கிறாருங்க. அதாவதுப்பா, நம்ம ஒரு பண்ணை அமைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப சூப்பருங்க. ஒரு ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை அந்த மாதிரி செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப அருமையான இடமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம நடந்து போயிட்டுருக்கிறது எல்லாமே நம்மளோட இடம் தான். சரிங்களா, அதாவது ஒரு உங்களுக்கு நான் ட்ராயிங் வேணாலும் இதில் அட்டாச் பண்ணுறேன். சரிங்களா, இப்படி வாலோடியே போகுங்க, நேராக நம்ம எல்லாம் ரோட்டில் போய் ஜாயின் பண்ணுற மாதிரி. இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா, கல் பாருங்கள், 10 அடிக்கு ஒரு கல் கடைசி வரைக்கும் போட்டிருக்காருன்னு சொன்னாங்களா, இதுதாங்க. இங்கே பாருங்கள் கல், இதான் 10 மீட்டருக்கு ஒரு டைம் இருக்குதுன்னு சொன்னாங்களா, அது கல்லுங்க. இதுதான் நம்மளுடைய வீடுங்க. பக்கத்துலலாம் பாருங்கள், நல்லா பச்சை பசேல்னு நிறைய விவசாயமும் பார்த்துட்ருக்காங்க. அது நான் அங்கே போய்ட்டு உங்களுக்கு கரெக்ட் பண்ணி காட்டுறேன் நான். பாருங்கள், நம்ம வீடு இந்த வீடு தான் சொன்னோம். நம்ம வீடு அதான் அந்த மாட்டுக்கொட்டை ப்ளஸ் வீடு, இன்னொருத்தர் அந்த ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஒரு ரூமு, அந்த செட்டப் சொன்னோம் இல்லைங்களா, மேலே டேங்க் வச்சுருக்கோம். அதுக்கு பக்கத்துலேயே பாருங்கள், இங்கே பாருங்கள் பச்சை பசேல்னு எப்படி இது பண்ணிகிட்ருக்காங்கன்ட்டு. இது பாருங்கள், கேணி சர்வீஸ்லாம் இருக்குது. இது பக்கத்து காடுங்க. நான் சொல்கிறேன், இதே மாதிரி நம்ம தேவைப்பட்டாலும் நம்மளும் பண்ணிக்கலாங்கிறது நான் சொல்கிறேன். சரிங்களா, அங்கே பாருங்கள் பச்சை பசேல்னு எவ்வளோ அழகாக விவசாயம் பார்த்துட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதனால் நம்ம இதே மாதிரி நம்மளுடைய இடத்த ரெடி பண்ணிடலாங்க. சரிங்களா, இந்த இடம் கிடையாது, அதுக்கு பக்கத்தில் உள்ள இடம் தான். அதை நம்ம போட்ட அந்த வீடு, அந்த கொட்டகை, அந்த வீடியோ, அந்த வீட்டோட இது அதுதான். இங்கே பாருங்கள், நம்மளுடைய ஒரு மோட்டர் போட்டது இன்னும் தண்ணி ஓடிட்டே இருக்குங்க. சூப்பர் தண்ணி. இதுதான் அந்த பின்னாடி ரூமு, அதுதான் நம்ம உள்ள ஒரு ஹாலு, கிச்சனு அந்த மாதிரி பார்த்தோம் இல்லைங்களா, அந்த செட்டப் உள்ள ரூம் அது. சரிங்களா, அது அந்த ரூமு. இது வந்து வேலை பார்க்குறவங்க தங்கிக்கிற மாதிரி ஒரு ரூம் சொன்னோம் இல்லைங்களா, அந்த ரூமு. பின்னாடியெல்லாம் செட்டப் உங்களுக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதுதான் இடத்தினுடைய அமைப்புங்க. டைரெக்டாக வாய்ப்புடைய வாடிக்கையில் மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுக்கும் வீட்டு மனை விவசாய நிலம் ஏதேனும் வாங்கணும் அல்லது விற்கணும்னா இதே மாதிரி ஒரு 5 to 10 minutes கிளியர் வீடியோ எடுத்து கூட என்னுடைய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. செட்டு வெளியில் ஃபுல்லாக காமிச்சிடுவோம், அப்படியே உள்ளேயும் போய் பார்த்துருவோம். நம்ம இது எல்லாமே கொஞ்சம் அவங்க வெளியூரில் இருக்கிறதுனால கொஞ்சம் பராமரிப்பு இல்லாமல் இருக்கும்னு சொல்லிட்டு உள்ளே எடுத்து வச்சுட்டாங்க. சரிங்களா, இதுதான் அந்த அருமையான செட்டு. இதனுடைய நீல மகளும் தேவைப்பட்டாலும் நான் உங்களுக்கு இதில் இருக்கும், நான் அனுப்பி விட்றேங்க. நல்லா நீட்டாக இரும்பில் போட்டு, நல்லா மேலே ஃபுல்லாக ஆஸ்ப்ரஸ் ஷீட் போட்டு, சைடில் ஃபுல்லுமே பாருங்கள் கம்பி வலை மாதிரி போட்டு நீட்டாக பண்ணியிருக்காங்க. சரிங்களா, அதாவது விவசாயம் வாங்கிட்டு உடனே விவசாயம் பார்க்கணும், ஆடு மாடு கோழி வளர்ப்பு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு இடமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.